ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க ஒரு வித்தியாசமான சக்கரை பொங்கல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வித்தியாசமாவும் இருக்குங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு சின்ன கட்டி அளவு வெல்லம் எடுத்துருக்கோங்க. அந்த வெல்லத்த வந்து நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சிக்க போறோங்க. இது பாகு பதம்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. சும்மா கரைச்சிட்டு அதில் இருக்க மண்ணை மட்டும் நம்ம வடித்து எடுத்துக்க போறோங்க. இது மாதிரி பாருங்க, நல்லா கரைஞ்ச உடனே அதை ஒரு வடிகட்டி வச்சு அதில் இருக்க மண்ணை வந்து வடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்க, இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்குங்க. இந்த நெய் தான் நம்ம மொத்த பொங்கலுக்குமே தேவையானதுங்க. திரும்ப நம்ம நெய் சேர்த்து தேவையில்லைங்க. இப்போ இதில் வந்து எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே நம்ம வடித்து வச்சுருக்க பச்சரிசியை இது கூட வந்து சாதத்தை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறோங்க. இது வந்து உதிரி உதிரியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. ரொம்ப வந்து குலைவாக வேகணும்னு அவசியம் கிடையாதுங்க. இது மாதிரி பச்சரிசி வந்து வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேங்க முன்னாடியே. அதை வந்து இந்த நெய்யில் வந்து கலந்து விட்டுருக்கோங்க. முந்திரி வறுத்த அதே நெய்லியே நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இது ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து துருவி வச்சுருக்க ஒரு மூடி அளவுக்கு தேங்காவும் அது கூட சேர்த்துக்கிறேங்க. இப்படி வந்து தேங்காய் நிறையா சேர்த்து செய்கிறப்போ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ இந்த நெய்லியே வந்து அந்த தேங்காய், பச்சரிசி சாதம் எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகை வந்து சேர்த்துக்கிறோங்க. வெள்ளை கரைச்சல் இருக்கு இல்லைங்களா, நம்ம முன்னாடியே வடித்து வச்சுருக்கோம்ல, மண் இல்லாமல் வடித்து வச்சுருக்கோம் பாருங்கள். அதை வந்து இது கூட சேர்த்து இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது வந்து ஒரு நல்ல 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சுங்க. கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரணுங்க. அந்தளவுக்கு வந்து கலந்துக்க போகிறோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறோங்க. ஏலக்காய் பவுடரும் சேர்த்து நல்லா கலந்துட்டுங்க. இது கடாயில் வந்து இது மாதிரி ஒட்டாமல் பாருங்கள், அல்வாக்கு எப்படி ஒட்டாமல் சுருண்டு வருது இல்லைங்களா, அந்தளவுக்கு வந்து நல்லா வெந்து சுருண்டு வரணுங்க. அந்த வெள்ளை பாகுலேயே வந்து இது நல்லா இன்னும் அந்த பச்சரிசி சாதம் வந்து நல்லா வெந்து குலைவாயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஆகிடுச்சிங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணிட வேண்டியதாங்க. இது அப்படியே வந்து நீங்கள் சாமிக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சமாக வந்து அதை பச்சை கற்பூரம் சேர்த்து கூட நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட சூப்பரான வித்தியாசமான சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. எப்போவுமே வந்து நம்ம பாசிப்பருப்பு கலந்து தான் சக்கரை பொங்கல் செய்வாங்க. ஆனால் இது வெறும் பச்சரிசி மட்டும் வேக வச்சு இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக அப்புறம் இதே மாதிரி தான் திரும்ப திரும்ப செய்வீங்க. தேங்க்யூ.